ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் வாங்கிய விருதை மதுரையில் பிறந்த இயக்குனர் வினோத்ராஜ் வாங்கியதை நாம் கொண்டாட மறந்துவிட்டோம் என நடிகர் சிவகார்த்திகேயன் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தியுள்ளார். கூழாங்கல் திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற PS வினோத்ராஜ் கொட்டுக்காளி திரைப்படத்தை இயக்கியுள்ளார். சூரி மற்றும் அண்ணாபென் நடித்துள்ள இந்த படத்தை சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. பெர்லின், ரோட்டர்டாம் போன்ற சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இப்படம் ஆகஸ்ட் 23 வெளியாகிறது. இந்த நிலையில் கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் சினிமாவில் நடைபெற்றது. அப்போது பேசிய நடிகர் சூரி ஒவ்வொரு முறையும் தன் நடிப்பை பற்றி கூறும்போது சிலிர்க்கிறது என தெரிவித்தார். இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன், எவ்வளோ மேடைகள் எவ்வளோ பற்றி நடிச்சிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப இந்த சூரியன் சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே அங்க உட்கார்ந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. அடுத்து பேசிய கொட்டுக்காளி படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான சிவகார்த்திகேயன் கிறிஸ்டோபர் நோலன் வாங்கிய விருதை மதுரையில் பிறந்த வினோத்ராஜ் வாங்கியதை நாம் கொண்டாட மறந்துவிட்டோம் என தெரிவித்தார். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நானு. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, மியூசிக் எதுவுமே இல்லாம இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அத, கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணும்ன்றதுதான் என்னுடைய முயற்சினை, அதை தான் பண்ண போறேன்னு சொன்னாரு. சோ இந்த படம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதையடுத்து பேசிய வெற்றிமாறன் வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த கதைதான் கொட்டுக்காளி பேசுகிறது என கூறினார். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே இன்டர்நேஷனலா பல பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களா இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெமினிஸ்ட் பிலிமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிக்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாவும் இருக்கு. நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் மிஸ்கின் கொட்டுக்காளி படம் தமிழ் சமுதாயத்தை பற்றி கூறுகிறது என்றும், இதைவிட அரசியலை விலாவாரியாக பேசிய படத்தை பார்த்ததில்லை எனவும் கூறி தனது உரையை முடித்தார். சாமி அவன் எடுத்ததுதான் கடவுள். தயவு செய்து பாருங்க நண்பர்களே. இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்காளியை நீங்க போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வார். நன்றி. வெளியீட்டிற்கு முன்பே சர்வதேச திரைப்பட விழாக்களில் பாராட்டுகளை பெற்ற இந்த படம் சிறப்பு திரையிடலில் பார்த்த பல இயக்குநர்களும் பாராட்டி வருகின்றனர்.